ஏய் ப்ளீஸ், சொன்னா புரிஞ்சுக்கோ. நான் கிளம்பணும் வெற்றி. ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். லேட் ஆயிடுச்சு. எனக்கு இன்னமும் உன் கூட நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. என்ன சொல்ற? எப்பவும் கிளம்பணும் கிளம்பணும்னு அவசரப்படுத்துவ. அதிசயமா பேசணும்னுலாம் சொல்லிட்டு இருக்க. என்னமோ மனசே சரியில்ல. அப்படியே உன் கையை பிடிச்சிட்டே நடக்கணும் போல தோணுதுமா. சரி வா. நடக்கணும்னு சொன்னல, வா நடக்கலாம். இது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அபி, ம். எப்பவும் என் கையை விட்டுறாத. இதே மாதிரி இறுக்கமா பிடிச்சுக்க. ம். ஏன் வெற்றி? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப எமோஷனலா இருக்க. தெரியல. என் அம்மா என்கிட்ட உன்னை தனியா விட்டது தப்புடா. நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனா அந்த அம்மா யாருன்னு கூட தெரியல. அழாத அபி. சாரி. என்னன்னே தெரியல வெற்றி. நீ அழுதத பார்த்ததும் எனக்கு வார்த்தையே வரல. கண்ணீரை மட்டும்தான் ஆறுதலா கொடுக்க முடிஞ்சது. அபி, என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ம். இருட்டான ஒரு உலகத்துல நமக்கு நடுவுல யாருமே இருக்கக்கூடாது. சின்னதா ஒரு விளக்கு வெளிச்சத்துல நாம 2 பேர் மட்டும் கண் இமைக்காம ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்களுக்குள்ள நாம 2 பேரும் மூழ்கி போயிடணும். அப்படியே ஒரு நாள் முழுக்க உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னா கூட நான் இருப்பேன். உன்னை எனக்கு அவ்ளோ பிடிக்கும். உன்கிட்ட ஒரு அழிக்க முடியாத சோகமும் பெரிய வலியும் இருக்குன்னு எனக்கு தெரியும் வெற்றி. அந்த சோகத்துக்கு நான் மட்டும்தான் மருந்தா இருக்க முடியும். இங்க பாரு, நான் இருப்பேன். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ சொல்ற அதே வெளிச்சத்துக்கு நடுவுல நான் உன்னை பார்த்து, நான் உன்னையும் நம்ம குழந்தையும் எப்படியெல்லாம் சந்தோஷமா பார்த்துக்க போறேன்னு ஒரு பெரிய கதைய சொல்லணும். எனக்காக என் குடும்பம் இருக்கு, நான் அனாதை இல்லைன்னு கத்தி சொல்லணும். ஏய், 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 வெற்றி, அழக்கூடாது. ம். ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? போ.
ஐயோ! இப்ப என்ன பண்றது? ம். ஸ்லோவா? போடு. தூக்கி போடுறேன் கேப்டன். நல்லா ஹைட் ஆ. தூக்கி போடுங்க. இன்னும். ம். இந்தாங்க. சுடர்! அம்மு. என்னாச்சு அம்மு? சுடர், கொஞ்சம் அவசரம். நீ பக்கத்து கடைக்கு போய் இந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? ம். இந்தா. சரிங்க அம்மு. பத்திரமா போயிட்டு வா. சரியா? ம். கேப்டன் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நில்லுமா. என்ன வாங்கணும்? தெரியல. அம்மா இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இதுவா? சரி, இந்த நேரத்துல நீ போக வேண்டாம். நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தா. ம். ஓகே. பாய். பாய். சுடர என்ன இன்னும் ஆள காணோம்? நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? சுடர் எங்க? நான் தான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி நீ கொடுத்த சீட்டை சுடர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறேன். இந்த நேரத்துல எதுக்கு அவளை தனியா அனுப்புற? என் பொண்ணு தைரியமா இருக்கணும்ல? என்ன மாதிரி கோழியா இருந்துடக்கூடாதுன்னு தான். எடுத்துக்க. கேப்டன். ஆ. இதெல்லாம் வாங்க சொல்லலையே. என்ன இதெல்லாம்? வெந்தயம், சோடா, விளக்கெண்ணெய். கேப்டன். ஆ. ஏ ஆட. நான் பால பிடிச்சிட்டேன். ஐயோ இருங்க நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. என்னங்க? கடவுளே, என்னை எதுக்காக இப்படி சோதிக்கிற? நான் ஜெயில அனுபவிச்ச வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். யாரை நான் அதிகமா தேடினனோ அந்த ஒருத்தனை தான் நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த வேஷத்துக்கும் என் மனசை தடுமாறிடவே கூடாது. இது என்னதம்மு? ம். இது என்னது கேப்டன்? இதெல்லாம் அம்மா அந்த சீட்ல எழுதவே இல்ல. நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீ இன்னும் பெரிய பொண்ணு ஆவலல்ல. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு உனக்கே புரியும்டா. ம். சரி, நீ போய் விளையாடு. இந்தா புடி. இந்தாங்க. பரவாயில்லையே, ம். இவ்வளவு காலையிலேயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பதான் சாயங்காலம் ஜாலியா விளையாட முடியும் அங்கிள். ஓ,
இந்தாங்க தம்பி, ஆ. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்க்கா. இந்தாங்க. கேட்டுருவோமா? தம்பி, ஆ? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ. தம்பி, தம்பி, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவோட பொண்ணு இருக்கா. ரொம்ப லட்சணமா இருப்பா. நல்ல படிச்ச பொண்ணு. அவங்க கிட்ட சொல்லலாமே நினைச்சுதான் கேட்டேன். தேவையில்லாத வேலை இது. சாரிக்கா. அத பத்தி எதுவுமே பேச வேண்டாம் ப்ளீஸ். இல்ல தம்பி, எதுக்காக கேக்குறேன்னா, சரளா, சுடர், நம்ம ஸ்கூல்ல ஃபெஸ்டிவல்க்கான கட்டுரை போட்டி நடக்க போதுல, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? என்ன டாபிக் ரெடி பண்ணிருக்க? நான் தீபாவளி. அப்படியா? நான் பொங்கல். நான் கிறிஸ்மஸ். ஆனா சுடருக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதாம்பா. புக்ல தான் பார்த்திருக்காளாம். மேடம் கேட்டப்ப சொன்னா. ஆ ஆமாமா தியா, அவ இதெல்லாம் கொண்டாடுனது இல்லல்ல. சுடர், ஆ உனக்கு கொடுத்திருக்க டாபிக் தீபாவளியா? ஆ ஆமா கேப்டன். தீபாவளிய பத்தி கட்டுரை எழுதுறதுக்கு முன்னாடி அத நிஜமாவே கொண்டாடிடுவோமா? அ? உனக்கும் அத பத்தி தெரிஞ்சிரும்ல. கேப்டன், ஹை சூப்பர். அப்படின்னா நம்ம நிறைய பட்டாசு வாங்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ண போறோமா? ஆமாண்டா. இந்த சீசன்ல பட்டாசெல்லாம் கிடைக்குமா தம்பி? கிடைக்கிற இடத்த தேடி பிடிச்சு வாங்கிட வேண்டியதான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் தீபாவளி அப்பவே பாத்துக்கலாம். அப்பா, என்னப்பா இப்படி சொல்றீங்க? முடியாதுப்பா. இப்பவே கொண்டாடணும். எங்களுக்கு இப்பவே கொண்டாடணும்ப்பா. நாம கொண்டாடுறோம். நான் உங்க எல்லாருக்கும் புது Dress, பட்டாசு எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? தீபாவளி பத்தி கதையா சொன்னாவே போதும். சுடர் புரிஞ்சுப்பா. என்னங்க நீங்க? தம்பி ஆசைப்படுதுல்ல, விடுங்க கொண்டாடலாம். அடங்க மாட்டியா நீ? தீபாவளி இல்லாதப்போ தீபாவளி கொண்டாடுற குடும்பம் நம்ம குடும்பமா தான் இருக்கும். இவ ஒருத்தி தம்பி தும்பின்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தருண், செம்ம ஜாலி. நான் நிறைய சங்கு சக்கரம் புஷ்வானெல்லாம் வெடிப்பேன். நான் சரவெடிதான். குழந்தைங்க மனசுல ஆசையை வளர்த்து விடுறானே. இவன் தேவையில்லாத வேலை பார்க்கறதுக்குன்னே வந்திருக்கான் போல. ச்சே.
என்னடா வெற்றி, போன வேகத்துல உன்னை துரத்தி விட்டாங்களா? இல்ல புலி, ஹார்பர்ல இருந்து அண்ணாச்சி ஃபோன் பண்ணாரு. ஆ. இங்க வந்து லீஸ் டாக்குமெண்ட் குடுக்கணும்னு சொன்னாரு. அதான் வந்தேன். ஆஹா. ஆமா, அங்க என்ன நடக்குது? புலி, நான் என் பொண்ணு கூட இருக்கிறது, அவளோட சேர்ந்து சாப்பிடுறது, அவ தூங்குற அழக பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா பாவம் சுடர், கீழே தரையில படுத்து தூங்குறாடா. நான் என்னடான்னா அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இங்க சொகுசு மெத்தையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, சுடருக்கு பேசாம மெத்த வாங்கி கொடுத்துடலாம்ல? வாங்கிதான் கொடுக்கணும். உடனே தீபாவளி கொண்டாடணும் புலி. ஏன் இந்த திடீர் தீபாவளி? சுடருக்கு எந்த விசேஷத்தை பத்தியும் தெரியலடா. பண்டிகையை பத்தியெல்லாம் அவ ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு விஷயமா தான் கேள்விப்பட்டிருக்கா, பாடமா படிச்சிருக்கா. ஆனா எதையுமே அவ கொண்டாடுனதில்ல. பாவம்டா. நாங்க இருக்கிறப்பவே தீபாவளி கொண்டாடி அவளை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். சூப்பர்ரா வெற்றி, நீயுமே தலை தீபாவளி கொண்டாடினது இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறம் மச்சான் வீட்டுல தலை தீபாவளி. கிழக்கு. டேய், எல்லாத்தையும் நக்கல் பண்றதுக்கு ஏதாவது உனக்குன்னு விஷயம் கிடைச்சிருதுல? நான் பேசுறது எல்லாமே என் பொண்ணை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான். சரி, இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய பட்டாசு வாங்கணும். போன வாரம் வண்டி ஓட்டின காசு என்கிட்ட ஒரு 9,000 ரூபாய் மிச்சம் இருக்கு. ஏண்டா, பசங்க, அண்ணன், அண்ணி, அபி, சுடரு இவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், பட்டாசு, எப்படி ஒரு 20,000 தேவைப்படுமேடா. என்ன பண்ணுவ? அண்ணனுக்கு லோடு ஏத்துற விஷயமா கால் பண்ணேன்டா. ஆனா அவர் எங்கேயோ திருவிழாவுக்கு போயிட்டாராம். நான் இப்ப உடனே எப்படியாவது பணம் ரெடி பண்ணணும் புள்ளி. ஏய், இனிமே இந்த தற்காலிகமான வேலையெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது போலடா. நீ கருணாநிகிட்ட சம்பளத்துக்கு வேலை வரனாலும் பார்க்க மாட்டேன்ற. வேறு ஒன்று நீ சுயமா தொழில் பண்ணணும், இல்லைன்னா யார்கிட்டயா வேலைக்கு போகணும். நானும் இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் புள்ளி. என் பொண்ணுக்காக நான் நிறைய சம்பாதிக்கணும், அவளை நல்லா பாத்துக்கணும். அவளுக்கும் நான் நிரந்தரமா வேலை பார்க்கறது தான் கௌரவமா இருக்கும் புள்ளி. உன் பொண்ணு உன் வாழ்க்கையை மாத்திட்டாடா வெற்றி. ஆமாடா, நான் யோசிக்காத விஷயத்தெல்லாம் யோசிக்க வச்சிருக்காடா. அன்புனா என்ன, வலினா என்னன்னு எனக்கு புரிய வச்சிருக்கா. ஆனா அவளுக்கு தகுதி இல்லாத ஒரு அப்பாவா நான் இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஏய், அப்படிலாம் சொல்லாதடா வெற்றி. நீ சுடர் மேல வச்சிருக்க அன்பை பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? ஹலோ, குமாரசாமி அண்ணன் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. கோயம்பேடுல இருந்து சேலத்துக்கு லோடு ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு வரணும். ஏத்த இறக்க அப்புறம் டிரைவர் கூலின்னு சேர்த்து மொத்தம் 10,000 ரூபாய் வாங்கிக்கிங்க. சரிங்கண்ணே. நல்லது. நீங்க எங்க வரணும்னு லொகேஷன் அனுப்புங்கண்ணே, நான் வந்துடுறேண்ணே. சரிங்க தம்பி, அனுப்பிச்சு விடுறேன். என்னாச்சுரா? லோடு வேலை வந்திருக்கு புலி. சீக்கிரமா அண்ணாச்சி வந்ததும் டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுட்டு கிளம்புனா சரியா இருக்கும். சேலத்துக்கு போய் லோடை இறக்கிட்டு வர்ற வழியில துணி பட்டாசு எல்லாத்தையும் வாங்கி காலையிலுக்குள்ள சுடர் வீட்டுல போய் இறக்கிட்டு வந்துடுறோம். சூப்பரா வெற்றி. ஆனா மூட்டை தூக்குற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. பாவம், நீயே செத்து பொழைச்சு வந்திருக்கிற இந்த நேரத்துல ஏன்டா? அதெல்லாம் பரவாயில்ல புலி, என் முதுகு தானே சுமக்க போகுது. என் பொண்ணுக்காக தானே, ஒன்னும் ஆகாது. சுடர் அதிர்ஷ்டக்கார பொண்ணுதான்டா. சுடருக்காக நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கான வழியை அதுவே அமைச்சுக்குது பாத்தியா? ஆமா புலி, ஆனா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு குழந்தை விஷயத்துல யோசிக்க வேணாம். என் பொண்ணு என்னைக்கும் எனக்கு கிடைச்ச வரந்தா. சரிடா. புலி, காலையில நீயும் கறி வாங்கிட்டு வர்ற மாதிரி அப்படியே வந்து சேர்ந்துரு. நானே கேட்கலாம் தான் இருந்தேன், தான் அங்க வந்துருவேன். சரி, சீக்கிரம் வா. சுடர், சுடர், சுடர். ஹாய், ஹாப்பி தீபாவளி. வா, எந்திரி. நீ போய் உங்க மாமா, தியா, தருண் எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வா. ஏன் போய் கேப்டன்? எழுப்பி கூட்டிட்டு வா, தீபாவளி கொண்டாடலாம் போ. ஓகே.